வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் சுட சுட இட்லியும் சூப்பராக ஒரு சிக்கன் ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். தேங்காய், கசகசா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி, சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய். பச்சை மிளகா மட்டும் தான் காரம். சூடான தண்ணியை தேங்காயில் ஊற்றி அதோட கசகசா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதை பேஸ்ட்டாக அரை கிலோ சிக்கனில் பெரிய ஸ்பூன் தயிர் போட்டு அதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் பிசைஞ்சு ஊற விடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின வெங்காயம் அதோட 2 பட்டை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா ஊற வச்ச சிக்கனை போட்டு இதையும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கி செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இதோட நம்ம அரைச்சி வச்ச முந்திரி தேங்காய் பேஸ்ட்டு, சோம்பு, ஜீரகம், மிளகு, சிக்கன் தூள் இது எல்லாத்தையும் போட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா, உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கி அதோட தேவையான தண்ணி, மிக்ஸி கலந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்கும் போது குக்கர் மூடியை போட்டு 4 இல்லை 5 விசில் விட்டு திறந்திங்கன்னா சூப்பரான ஒரு வெள்ளை சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த ஒயிட் சிக்கன் குருமா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்